இந்த நாடகம் இளங்கோ அடிகள் பற்றி எடுத்துரைக்கும் நாடகம். இந்த காலத்தில் ஒரு வரி எழுதினால் கூட 1000 வரிகள் எழுதியது போல் விளம்பரம் செய்வார்கள். ஆனால் இளங்கோ அடிகளோ 5 காப்பியங்களில் ஒன்றான சிலப்பதிகாரத்தை எழுதி அவரை பற்றி எந்த குறிப்பும் விட்டு செல்லவில்லை. ஆகவே இத்தகைய மனிதரை எங்கே தேடுவோம்? அதனால் விளைந்த நாடகமே எங்கோ இளங்கோ. உங்கள் பலத்த கைத்தட்டுடன் எங்கோ இளங்கோ. இப்பவே கண்ணை கட்டுது. ஒழுங்கா டைலாக்லாம் வரல, உனக்கெல்லாம் படமா? நான் எடுக்க போறது ஒரு பெரிய தாதாவோட
லாஜிக் தூக்கி போட்டு என் படத்துல இருக்கிற மேஜிக் பாருங்க. யார்கிட்ட ரீல் விடுங்க? இதுக்கு என் கதையே பரவாயில்ல. புதுசா ஒரு கதை எழுதிட்டேன். ஒரு ஃபீமேல் நர்ஸ்டா, ஆனா அவ ஒரு ஆம்பளை. கதையில வச்சா ஒரு ட்விஸ்ட். நான் ஃபீல்ட்ல எங்கேயோ போயிடுவேன். இதெல்லாம் ஒரு கதை, நீ எல்லாம் ஒரு டைரக்டரா? ஹலோ குமாரா, என்னுடைய பிரதர் மார்க் இருக்காரா? ஏய், நீ தான் பேசுறியா? How are you? Is it? Hey, don't worry, why are you crying? Leave it. Be happy. Cool down, cool down, cool down. இந்த கதையெல்லாம் போன வருஷமே கேட்டாச்சு. வேற ஏதாவது புதுசா சொல்றான். சென்டிமெண்ட் சில்லறையாக்குற வழி என்கிட்ட இருக்கு. என்ன டயலாக்டா? ஏப்பா அசிஸ்டன்ட் டைரக்டர் இந்த மாதிரி எழுத கத்துக்கங்கப்பா. சென்டிமெண்டா பேசி செட் பண்ணி போல இருக்கீங்களா? ஒரு ஊர்ல செயின் செய்யப்படும் ஒரு அண்ணன் இருந்தான். அவனுக்கு ஒரு தங்கச்சி. நீ மெட்ராஸ் வந்து உனக்கு பெரிய எதிர்காலம் இருக்கு. உங்களுக்கு எனக்கு டவுட் தான். இது தமிழ்நாடே சிரிச்சு உலக அளவுல பிரபலம் ஆயிடுச்சு. என்னோட காமெடி தயாரிப்புக்கு பேர் என்னன்னா தெய்வீக தெர்மாகோல். படத்துல ஒரு டூயட் கூட வச்சிருக்கேன். இன்னும் ஒரு தலைப்பு. பின்றாண்டா வேளாண் புதுசா இருக்கா? கடல் நீர் ஆவியாகாம இருக்க குடை பிடிக்கிற திட்டம், அடிப்பம்புல ஆயில் இருக்கிற திட்டம், சாக்கடையிலே சால்னா எடுக்கிற திட்டம். இந்த வருஷம் ஃபுல்லா என் படம் தான் டாப் காமெடியில இருக்க போகுது. என்கிட்ட சூப்பர் டைட்டில் ஒன்று இருக்கா, அம்மா சின்னம்மா அடிச்சு படம் எங்கம்மா. இந்த படம் ரிலீஸே ஆகாது, அதோட விட்டுறோம். படம் ரிலீஸ் ஆனா காஃபி வித் டிடியை கூப்பிடலான்னு எங்க அப்பா கிட்ட சொன்னேன். அவர் என்னன்னா டிடி எடுக்கிறதே குடியே இருக்காரு. நான் சொன்ன டிடி வேற, அவர் எடுக்கிற டிடி வேற. டிடியோட ஒரு பேட்டி, டாடியோட டியூட்டி. இதுல நான் எப்படிடா படம் பண்றது? என்ன கொடுமை சார் இது? என்னடா என் கதையை கேட்டா இந்த ஊரே ஆகிடும். என் கதையில வர தாதா செம்மையா இருப்பாரு. வீட்டுல நான் இருந்தேனே, எது வீட்டுல இருந்தாலே. டைட்டில் என்னன்னா சுமார் முஞ்சி குமார். குமுதாவை சுத்தி வர்றது மட்டும்தான் அவரோட வேலை. என் படம் பிச்சுக்கிட்டு வருடா. இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலுமாரா? அந்த கதை தானே. அந்த காலத்துல நிறைய பேர் படிக்கவே இல்லை. ஆனா அப்ப எடுத்த படத்துல டாக்டர், வக்கீல் எல்லாருமே படிச்ச கேரக்டர் தான். இப்பெல்லாம் ரவுடி, வேலையில்லாதவன் இவங்க கேரக்டர் தான் ஜாஸ்தி இருக்கு. 300 பெரியார் இல்ல, 400 பெரியார் வந்தாலும் முடியாதா? எதுக்கு திருத்ததுக்கு? என் படமே வேற மாதிரி. மனிதர் உடற்ற கொல்ல இது மனித படமே அல்ல. அதையும் தாண்டி திருநங்கள் நடிக்குது. இவர் உண்டு நின்று ராமநாராயண கதை எப்படி காப்பி அடிக்கு பாருங்க. என் படம் பேரு நீட் எக்ஸாம் இருக்கா இல்லையா? நீட் எக்ஸாம் குழப்போ நீட்டா போயிட்டு இருக்கு. என் ஹீரோ ரொம்ப சின்ன பையன், இப்பவே நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுட்டான். இப்படியே போனா இந்த நாடு என்ன ஆகுறது? இந்த சின்ன குழந்தையோட கவலைய பாருங்க.
காரணமா பேய் குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்க. ஏண்டா செத்தாதானா பேயா ஆவாங்க? நீ என்னன்னா அந்த பேய் மறுபடியும் தற்கொலை செய்ய சொல்றியே? தாங்காதடா சாமி. ரொம்ப சீரியஸான சென்டிமெண்டான அதிபயங்கர ஆவிகள் நிறைந்த பேய் கதை இது. தட்டி சத்தியமா சொல்றேன்டா, இந்த படம் மெகா ஹிட்ரா. டேய், அதுக்கு தாண்டா நான் அப்பவே சொன்னேன், மெரினா பீச்ல போயிட்டு தட்டி தட்டி சத்தியம் பண்ணாதீங்கன்னு சொன்னேன். கேட்டீங்களா? இப்ப யாரு வந்திருக்காங்கன்னு பாருங்க. தெர்மாக்கோல் பிரியாணி இருக்காரு பார்த்தா 4 வருஷம் ஆட்சிய நலம் கிட்ட கொடுக்காம போயிட்டியே. வாக்காள பெருமக்களே, போன வருஷம் ஓட்டு கேட்டு வந்தேன். ஆனா இந்த வருஷம் என் உயிருக்கே வேட்டு வச்சதால ஆவியா வந்திருக்கேன். கூட்டு சேர்த்து வாங்கி போட்ட கொடநாடு பங்களாவை அனுபவிக்க முடியல. சிறுதாவூர் பங்களால சிறிது நேரம் கூட தங்கல. பயலூர் பங்களால படுத்து உறங்கல. எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். செய்வீர்களா? செய்வீர்களா? அது போன வருஷம். இப்போ ஏதாவது புதுசா சொல்லுமா? போவா போ. போதுடா, நீங்களும் உங்க கதைகளும். போ, நான் ஒரு புராண கதையை ரெடி பண்ணிட்டேன். என்னோட கதாநாயகன் இப்போ வருவார் பாருங்க. உயிர் மூச்சி உள்ளடக்கி அறிஞப்பட்டதே இல்வாட்டி அதுவும் இடம் பழிப்பதில்லா என் நன்று என் திருக்குறளை மறவாதே, திருக்குறளை மறவாதே, திகினவரை போகாதே. வாழ்க்கையும் ஓடம் வழங்குகின்ற பாடம் மானிடனில் மனதினிலே மறக்க ஒண்ணா வேதம். யாரு இவரை பார்த்தா நம்ம மதுரை ஆதீனம் போல இருக்காரே. நாமா அந்த கேரக்டரே மாத்திட்டியே. என்ன கொடுமை சார். நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு நம்ம சங்கமத்தோட ஹீரோவே ரெடி பண்ணா இவதான் சிலப்பதிகாரம் தந்த இளங்கோவடிகள். இவர் சேர அரசன் செங்குட்டுவன் தம்பி என்றும் இளவரசர் பட்டத்தை துறந்து துறவரம் மேற்கொண்டவர். இவர் சமண மதத்தை தழுவியவர். ஆனால் இவர் சிலப்பதிகாரத்தில் எந்த இடத்திலும் அம்மத கொள்கைகளை திணிக்காதவர். ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றான சிலப்பதிகாரம் இது தமிழ் நிலத்திற்கு அறம் கூறும் ஒரு அருமையான காவியமாகும். இளங்கோவடிகள் எழுதிய சிலப்பதிகாரத்தை பற்றி எனது நண்பன் தருண் எடுத்து கூறுவார். சிலப்பதிகாரம் புகார் காண்டம், மதுரை காண்டம் மற்றும் வஞ்சி காண்டம் என்ற 3 பகுதிகளை உள்ளடக்கி 5270 கவிதை வரிகளால் கதை இயங்குவதாக அமைய பெற்றுள்ளது. சேர சோழ பாண்டிய ராஜ்யங்களை உட்படுத்தி வரலாற்று சம்பவங்களை குறிப்பதுமாக அமைய பெற்றுள்ளது. தமிழ் கலாச்சாரம், அதன் பல்வேறு மதங்கள், பண்பு, மரபு,
குடிசிறப்பு, ஆட்சி, கொடை, நகர், ஆடற்கலை, பாடற்கலை முதலியவற்றை பற்றிய கவித்துவமான ஒரு விரித்துரை நிரூபணம் இந்நூல் என்றால் அது மிகையாகாது. இத்தகைய இளங்கோவை பற்றி பேசுவது நம் சமூகத்துக்கு பெருமையாகும். நன்றி, வணக்கம்.